சிஎம் சார் மனசை தொட்டு சொல்லுங்க, வெளிநாட்டு முதலீடா இல்ல வெளிநாட்டுல முதலீடா? தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜயன் அவர்கள் வந்துட்டு விமர்சனம் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு குறைந்தபட்ச ஒரு ஆதாரம் கண்டிப்பா இருக்கணும், இல்லன்னா ஒரு குறைந்தபட்ச தகுதியாவது இருக்கணும். எந்த தகுதி அடிப்படையில வந்துட்டு இந்த மாதிரி விமர்சனம் பண்றாரு எனக்கு தெரியல. பட் எனக்கு விஜயன் மேல வந்து ஒரு கேள்வி இருக்கு. நம்பர் 1, வெளிநாட்டுல யாரு முதலீடு செஞ்சிருக்காங்கன்றத நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. ஏன்னா அவங்களுடைய மனைவி சங்கீதா விஜய் அவர்கள் வந்துட்டு லண்டன் சிட்டிசன்ஷிப்ல இருக்காங்க. அவர் சம்பாதிச்ச மொத்த காசையும் கொண்டு போய் லண்டன்ல தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. நம்பர் 2, அவருடைய சன் அண்ட் டாட்டர் 2 பேருமே வந்துட்டு யூகே சிட்டிசன்ஷிப்ல தான் இருக்காங்க. அவங்க 2 பேர் மேலுமே வந்துட்டு இவர் சம்பாதிச்ச காசை கொண்டு போய் லண்டன்ல தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காரு. ஜனநாயக கடமையை வந்து காப்பாற்றணும்னு விஜயன் அவர்கள் அடிக்கடி சொல்லுவாரு. ஆனா உங்க குடும்பத்திலே வந்துட்டு உங்களுடைய மகன், உங்களுடைய மகள், உங்களுடைய மனைவி, இவங்க 3 பேருமே ஓட்டு போறதுக்கு, இந்தியாவில ஓட்டு போறதுக்கு எலிஜிபிளே கிடையாது. ஏன்னா they are belongs to UK citizenship. வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தை விமர்சனம் பண்றதுக்கு விஜயனுக்கு ஒரு குறைந்தபட்ச தகுதியாவது வேணும். ஏன்னா அந்த அரசியல் அறிவு இல்லாம பேசிட்டு இருக்காரு. ஏன்னா வெளிநாட்டு சுற்றுப்பயணத்துல மட்டும் நம்ம முதலமைச்சர் அவர்கள் 11.31 லட்சம் கோடி, எவ்வளவு 11.31 லட்சம் கோடி முதலீட்டுல 34 லட்சம் பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுத்திருக்காங்க நம்மளுடைய தமிழக அரசு. உலகத்திலே நீங்க மட்டும் தான் உழைச்சி சம்பாதிச்சிருக்கீங்களா? எல்லாருமே உழைச்சிதாங்க சம்பாதிக்கிறாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் இன்கம் டாக்ஸ் ஒழுங்கா கட்டுறீங்களா? புலி படத்துக்காக வாங்கின சம்பளத்துல 5 கோடி ரூபாய் வந்து நீங்க இன்கம் டாக்ஸ் கட்டல. ரோல்ஸ் ராய்ஸ் காருக்கு நீங்க இறக்குமதி வரி கட்டுறது கூட உன்னால முடியல. மாஸ்டர் படத்துக்கான வருமானத்துல 80 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட கணக்கிலேயே வராத ஒரு பணத்தை வந்துட்டு இடி ரைடு மூலமா அந்த கணக்கை வந்து சரி செஞ்சீங்க. இருக்கிறதுல கரப்டட் ஆக்டர் யாருன்னு கேட்டீங்கன்னா அது விஜயன் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா XP ஸ்டுடியோஸ் சொல்லிட்டு, அதாவது மாஸ்டர் படத்தோட ப்ரொடக்ஷன் கம்பெனி இருக்கு இல்லீங்களா, சேவியர் பிரிட்டோன்னு நினைக்கிறேன். அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி யாருன்னா விஜயனாவோட சொந்த மாமாவோட கம்பெனி தான். இவருடைய சம்பாரிச்ச காசை மொத்தமா பினாமி பேர்ல இவர் முதலீடு செய்யறாரு, ஃபாரின்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாரு. பண்ற தப்பெல்லாம் இவர் தான். ஆனா குறை சொல்றது பாத்தீங்கன்னா திமுக அரசு. ஒரு ப்ரொடக்ஷன் மட்டும் வைக்க கிடையாது, இன்னொரு ப்ரொடக்ஷன் வச்சிருக்காரு. 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோஸ் சொல்லிட்டு லலித் குமார் நினைக்கிற அவருடைய நம்பர், அவர் தான் அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்காரு, அதுவும் பினாமி பேர்ல. சோ நான் விஜயனை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். வெளிநாட்டுல நீங்க முதலீடு செஞ்சிருக்கீங்களே, அதை நீங்க வரி கட்டாம அரசாங்கத்தை ஏமாத்தி ஊழல் பண்ண பணமா இல்ல பினாமி பேர்ல சம்பாதிச்ச பணமா? சொல்லுங்க மை டியர் பூமர் அங்கிள். ஐயோ, அப்படி ஆசையா பாசமா கூப்பிட்டாதான் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. சரி சொல்லுங்க மை டியர் விஜயன்னா.